நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு. அப்போ நம்ம வந்து அந்த வெயிலை தணிக்கக்கூடிய சூட்டை தணிக்கக்கூடிய சில ஜூஸ் கோடை காலத்துக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வந்து பீட்ரூட் ஜூஸு. நம்ம வந்து ஃப்ரூட்ஸில் தான் ஜூஸ் செஞ்சு பழகிப்போம் இல்லையா? நம்ம இப்போ வந்து வெஜிடபிள்ஸில் இந்த உங்களுக்கு தெரியும் பீட்ரூட் வந்து எவ்வளவு ஹெல்த்தியானதுங்கிறது நல்லா தெரியும். இதை வச்சு ஒரு ஜூஸ் செய்கிறதுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த இதுக்கு வந்து ஒரு சின்ன அளவு பீட்ரூட் நான் எடுத்திருக்கேன். தேங்காய் இந்த பீட்ரூட்டுடைய வாசனையை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்துறதுக்காக இந்த தேங்காய், கொஞ்சம் ஜூஸ், இது சுகர் ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். இதனுடைய டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக எலுமிச்சம்பழம். இப்போ வந்து இதை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வர்றேன். இருங்க, இதை போட்டு இதை அரைக்கணும், ஃபில்ட்ரு பண்ணணும், குடிக்கணும். நோ குக்கிங். ஒரு ஏலக்காய், இந்த ஏலக்காயும் இதோட நான் போடுறேன். போட்டு நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கணும். அதுதான் நம்ம வந்து மாம்பழ ஜூஸ் குடிச்சிருக்கிறோம், வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சிருக்கிறோம், லெமன் ஜூஸ் குடிச்சிருக்கிறோம், பைனாப்பிள் ஜூஸ் குடிச்சிருக்கிறோம், ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிருக்கிறோம். எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் நம்ம ஜூஸ் குடிக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஜூஸியான வெஜிடபிள்ஸு அதுலேயும் நம்ம ஜூஸ் பண்ண முடியும் நம்மளால். அது வந்து இந்த பீட்ரூட் ஜூஸெல்லாம் இம்மீடியட்டாக நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமையே இது வந்து ஒரு உடம்புல வந்து சில்னஸை கொடுக்கும். இயற்கையாகவே வந்து பீட்ரூட்டு, கேரட்லாம் கொஞ்சம் இனிப்பான ஒரு காய்கறி. இனிப்பான காய்கறி நம்ம சாலடில் யூஸ் பண்ணிக்கிடுவோம், தயிர் கூட சேர்த்து சாப்பிடுவோம். இதை இப்போ வந்து நம்ம ஜூஸாக இவ்வளவுதான். நம்ம எல்லாம் போட்டாச்சு. இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம கிளாஸில் ஃபில் பண்ணி குடிக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான வேலை, ரொம்ப ஹெல்த்தியான இது பீட்ரூட் வந்து ரொம்ப காஸ்ட்டும் கிடையாது. கிலோ 90 ரூபா 100 ரூபா. ஆப்பிள் மாதிரி, கிரேப்ஸ் மாதிரி ரேட்டும் கிடையாது. கொஞ்சமாக பீட்ரூட் துருவி நம்ம போட்டால் கூட நமக்கு வந்து நம்ம ஒரு 4 பேருக்கு வந்து காண்ற மாதிரி ஜூஸ் நம்ம தயார் பண்ணிடலாம். எலுமிச்சம்பழம் போதும். ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா சக்கையெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா இப்படியே கான்சன்ட்ரேட்டாக இப்படியே நல்லா நைஸாக அரைச்சி அதை அப்படியே ஜூஸாக குடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டால் ஹெவியாக இருக்கும். நம்ம இது புளியறதுக்கு ரொம்ப ஒன்றும் நேரம் ஆகாது. நம்ம தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி தான் இதுவும். பீட்ரூட் வந்து புளியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு தேங்காய் எடுத்து நம்ம தேங்காய் பால் எடுக்கிற டைம் தான். எப்படி வந்து அப்படியே இந்த கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது. கேர்ள்ஸுக்கெல்லாம் மெனோபாஸ் டைமில் இதெல்லாம் நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடிக்கலாம். அதே மாதிரி எனர்ஜி, குளிர்ச்சி, இன்னும் எவ்வளவோ இருக்குது. இது மொத்தம் நல்லா பார்த்தோம்னா 10 ரூபா கூட இருக்குது, அடக்கம் ஆகாது. அவ்வளவு இதில் சூப்பரான 2 கிளாஸ். நம்ம இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் டைல்யூட்டாக
வச்சுக்கிடலாம். இதை இந்த இந்த பீட்ரூட் ஜூஸை இந்த சம்மருக்கு ரொம்ப ஆரோக்கியமான இந்த ஜூஸை நீங்கள் குடித்து இந்த சூட்டை வந்து தணிக்கிறதுக்கும் அதே மாதிரி ஹெல்த்தாக நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததை நான் படிச்சுக்கிட்டதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் படிச்சுக்கிட்டதை இன்னும் 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. ஹாப்பியாக நம்ம சம்மரை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஹாய், எல்லோரும் இப்போ இந்த பீட்ரூட் ஜூஸ் இந்த ரெசிபி பார்த்துருப்பீங்க. நான் ஆக்சுவலாக வந்து இந்த ரெசிபி வந்து அம்மாவும் அப்பாவும் தான் ஷூட் பண்ணாங்க. ஸோ நான் இங்கே வந்து எனக்கு தம்ப்நெயில் பிக்சர் வேணுன்றதுக்காக நான் வந்து இன்றைக்கி செஞ்சு தம்ப்நெயில் பிக்சருக்கு ஷூட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் குடிச்சு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நானும் முதல்ல பீட்ரூட் ஜூஸாக என்ன மாவு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் இட் இஸ் வெரி ஹெல்த்தி. குக் பண்ணல, நம்ம சும்மா அப்படி ராவாக அடிக்கிறோம். அந்த ராவாக இருக்கிற பீட்ரூட் ஸ்மெல்லே இல்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணேன்னா, சுகருக்கு பதிலாக நான் ஹனி ஆட் பண்ணேன். ஸோ அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு ஹனி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி வந்து மிக்சியில் சேர்த்து போடாமல் லாஸ்ட் வரும்போது நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு இது ஹனி நான் யூஸ் பண்ணேங்கிறது டிப்ஸாக சொல்லணும்னு நினச்சேன். அது போக வந்து எங்களோட இந்த விஜய் டிவி ப்ரோக்ராம் பார்த்தேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, மெசேஜஸ் அனுப்பியிருந்தீங்க. அது எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நான் வந்து இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறது நானும் எதிர்பார்க்கல, அம்மாவும் எதிர்பார்க்கல. அம்மா வந்து ஒரு சில கமெண்ட்லாம் வாசிச்சுட்டு அம்மா எனக்கு உடனே ஃபோன் பண்ணாங்க. சீதர், இந்த கமெண்ட்டை வாசிச்சு பற்றி அம்மாவுக்கு அழுகியாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அந்த கமெண்ட்டுக்கு எனக்கும் கொஞ்சம் கண் கலந்துச்சு. ரொம்ப பெருமையாக, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இத்தனை பேர் வந்து சப்போர்ட் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முக்கியமாக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சது வந்து, நான் ஃப்ரைடே வந்து எங்கள் ஃபேமிலி கெட் டுகெதருக்கு நாங்கள் போயிட்டோம். பட் ஃப்ரைடே நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். விஜய் டிவி அவங்களோட பேஜ் வந்து பார்த்துட்டே இருந்தேன். ப்ரொமோ பிக்சர் போட்டுட்டாங்களான்னு பார்க்குறதுக்கு. அது வரலன்னொடனே கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் நாங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியிருந்தது. நாங்கள் இது பண்ணிட்டோம். எங்கள் வீட்டுக்காரோட கேட்டுகிட்டே இருந்தார், பார்த்தியான்னு. இல்லைப்பா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒரு ஃபாலோவர்கிட்ட எனக்கு மெசேஜ் இருந்தது. சாரி, எனக்கு அவங்க பேர் ஞாபகம் இல்லை, நான் இதில் ஸ்க்ரோலில் போட்டுறேன். அவங்ககிட்ட இருந்து மெசேஜ் வந்தது. நான் அதை பார்த்துட்டு எனக்கு ஒரே ஹாப்பி. நான் அவங்ககிட்ட தேங்க்ஸ் கூட போடலைன்னு நினைக்கிறேன். நான் டக்குன்னு வேகமாக ஓடி நானும் போய் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்து அவங்க போட்டிருந்தாங்க. உடனே ஃபேஸ்புக்லேயே எனக்கு இன்னொருத்தங்க கிட்ட இருந்து மெசேஜ் வந்தது. அவங்க பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் போட்டுடுறேன் அவங்க பேரும். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு எங்கள் மேலே வந்து அவ்வளோ பாசம் வச்சு எங்களுக்கு வந்து நாங்கள் பார்த்தோம் பார்க்கல அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து எங்களுக்கு அந்த மெசேஜ் அனுப்புனீங்க பார்த்தீங்களா, எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் ஃபஸ்ட்டு உங்களோட மெசேஜ் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் உடனே ப்ரொமோக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோ எடுத்து போடுறது, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறது அதெல்லாம் நான் பண்ணேன். ஸோ இந்த அன்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து இன்னும் நிறைய புதுசாக ஐடியா பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நானும் அம்மாவும் அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங்க்கு வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். அது வரும்போது it will be a very big it will be a new version of our channel. இன்னும் நிறைய ஹெல்த் டிப்ஸு, இன்னும் நிறைய புது ரெசிபீஸு, ஒரு லஞ்ச் மெனு எப்படி பண்ணலாம் இதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சம்மர் ரெசிபீஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் இன்னும் வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். Thank you.